தர்ம சம்பிருத்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் திருச்சி திரு ஈங்கோய்மலை மரகதாசலேஸ்வரர் திருத்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். இதன் புராண பெயர்கள்: திருவிங்கநாத மலை, அழகரை, திரு ஈங்கோய்மலை. மூலவர் ஈங்கோய்நாதர், மரகதநாதர். தாயார் மரகதாம்பிகை லலிதா. தல விருட்சம் புளிய மரம். தீர்த்தம் அமிர்த தீர்த்தம். தல சிறப்பு: இத்தல இறைவன் மரகதத்தாலான சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இதனால் இவருக்கு மரகதாசலேஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டு. பாடல் பெற்ற தலங்களில் மலை மீது இருப்பவை மிக குறைவு. அதில் ஒன்று திருச்சி மாவட்டம் ஈங்கோய்மலை. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 63வது தேவார தலமாகும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது சாயா சக்தி பீடம் ஆகும். மலை மேல் கோயில் 560 படிகள் ஏற வேண்டும். காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். கோவிலுக்கு செல்பவர்கள் முன்னரே அர்ச்சகரிடம் தொடர்பு கொண்டு விட்டு செல்வது நல்லது. பிரகாரத்தில் வல்லப விநாயகர், மகாவிஷ்ணு ஆகியோரும் உள்ளனர். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். நேர்த்திக்கடன்: சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். தலப்பெருமை: அம்பாளுக்கு சிவன் தன் இடப்பாகம் தர உறுதி தந்த மலை என்பதால் இம்மலையை சக்தி மலை என்கின்றனர். இதனை உணர்த்தும் விதமாக முன் மண்டபத்திலும் மலையிலும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவங்கள் உள்ளன. மரகதாம்பிகை நின்ற கோலத்தில் இருக்கிறாள். இவளது கருவறை விமானம், கோபுரம் போன்ற அமைப்பில் 3 கலசங்களுடன் இருக்கிறது. கருவறை கோஷ்டத்தில் மகிஷாசுரனை வதம் செய்த துர்க்கை காலுக்கு கீழே மகிஷனுடனும் மற்றொரு துர்க்கை சாந்த ஸ்வரூபியாகவும் உள்ளனர். ஒரே இடத்தில் துர்க்கையின் 2 வடிவங்களையும் காண்பது அரிதான ஒன்று. வழிபாடு: தென் திசை வந்த அகஸ்தியர் சிவனை வழிபட இங்கு வந்தார். அப்போது நடை அடைக்கப்பட்டு விட்டது. தனக்கு காட்சி தரும்படி சிவனை வேண்டினார். மலை அடிவாரத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி விட்டு வந்தால் தன்னை வணங்கலாம் என்று அசரீரி சொன்னது. அதன்படி அகஸ்தியர் தீர்த்தத்தில் நீராடிய போது வடிவம் பெற்றார். பின் இம்மலை மீது பறந்து வந்து சன்னதி கதவின் சாவி துவாரம் வழியாக உள்ளே புகுந்து சுவாமியை தரிசனம் செய்தார். பின் மீண்டும் தன் பழைய வடிவம் பெற்று திரும்பினார். அகஸ்தியர் வடிவில் வழிபட்ட தலம் என்பதால் திரு ஈங்கோய் மலை என்றும் சிவனுக்கு ஈங்கோய் நாதர் என்றும் பெயர் உண்டு. புளிய மரத்தில் ஒளிந்த சிவன்: சிவனின் நண்பரான சுந்தரர் தான் விரும்பிய நேரங்களில் சிவனிடம் பொன் கேட்டு பெற்றுக்கொள்வார். அவர் இத்தலத்திற்கு வந்து சிவனிடம் பொன் வேண்டும் என கேட்டார். சுந்தரரிடம் விளையாட வேண்டும் என நினைத்த சிவன் இங்கிருந்த ஒரு புளிய மரத்திற்குள் ஒளிந்து கொண்டார். சுந்தரர் சிவனை எவ்வளவோ அழைத்தும் அவருக்கு காட்சி தரவில்லை. ஒரு தங்க புளியங்காயை மட்டும் அவருக்கு கிடைக்கும்படி செய்தார். சுந்தரர் அதனை எடுத்த போது புளியங்காய் மறைந்து விட்டது. தன்னிடம் சிவன் விளையாடுவதை உணர்ந்து கொண்ட சுந்தரர் கோபத்தில், எனக்கு கிடைக்காத புலி யாருக்கும் கிடைக்காமல் போகட்டும் என சொல்லிவிட்டு திரும்பிவிட்டார். இதனால் புளிய மரம் தல விருட்சமாக இருந்தாலும் இங்கு புளிய மரம் இல்லை. மாசி சிவராத்திரியின் போது 3 நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளிக்கதிர்கள் விழுகிறது. இந்நேரத்தில் லிங்கம் நிறம் மாறி காட்சியளிப்பது விசேஷம். சுந்தரர் மட்டுமின்றி நக்கீரர் ஈங்கோய் 70 என்ற பாமாலையை அருள் இருக்கிறார். சிவனுக்கு தீபாராதனை காட்டும்போது லிங்கத்தில் ஜோதி ஜொலிப்பதை காணலாம். தைப்பூசத்தன்று சுவாமி அம்பாளுடன் காவிரி கரையில் எழுந்தருளுகிறார். ஆடி கிருத்திகை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்கின்றனர்.
500 படிகளுடன் அமைந்த மலைக்கோயில் இது. கோஷ்டத்தில் ஒரு தட்சிணாமூர்த்தி விமானத்தில் வீணை தட்சிணாமூர்த்தி, கால்களை மாற்றி அமர்ந்த தட்சிணாமூர்த்தி என குரு பகவானின் வித்தியாசமான வடிவங்களை காணலாம். தல வரலாறு: பிருகு முனிவர் சிவனை வணங்கும் வழக்கம் உடையவர். ஆனால் அம்பாளை கண்டு கொள்ளவே மாட்டார். பக்தர்களின் வழிபாட்டில் அம்பாளுக்கும் முக்கியத்துவம் வேண்டும் என கருதிய சிவன் அவளை கோபப்படும்படி செய்தார். இந்த விளையாடலுக்கு கட்டுப்பட்ட அம்பாள் பூலோகம் வந்து இத்தலத்தில் தவம் செய்தாள். அவளுக்கு காட்சி தந்த சிவன் தன் உடலின் இடப்பாகத்தை தருவதாக இத்தலத்தில் உறுதியளித்தார். ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என போட்டி வந்தது. வாயு பகவான் தன் பலத்தை நிரூபிக்க பலமாக காற்றை வீசச் செய்தார். ஆதிசேஷன் மந்திர மலையை இறுக சுற்றி கொண்டார். அப்போது அம்மலையின் சிறு சிறு பாகங்கள் பூமியில் தெளித்து விழுந்தன. அவ்வாறு விழுந்த பாகத்தின் ஒரு பகுதி இம்மலை என்கிறார்கள். சிவபெருமான் அவர்களை சமாதானம் செய்து மலையிலேயே மரகத லிங்கமாக எழுந்து அருளினார். மரகத அசலத்தில், அதாவது மலையில் எழுந்து அருளியவர் என்பதால் மரகதாச்சலேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். இவருக்கு திரண ஜோதீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இங்குள்ள சிவபெருமானின் சன்னதியில் உள்ள தீபம் காற்று பட்டாலும் அசையாது கொழுந்துவிட்டு விளங்குவதால் ஈசனுக்கு அசல ஈஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. அம்பிகை அகஸ்தியர் வடிவில், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், நக்கீர தேவ நாயனார், பரண தேவ நாயனார், பட்டினத்தி பிள்ளையார், சேக்கிழார் முதலியோர் இத்தலத்தில் வந்து வழிபட்டுள்ளார்கள். வாட்போக்கி, குளித்தலை, ஈங்கோய் மலை மூன்றும் சோமாஸ்கந்த வடிவம் போன்றது. வாட்போக்கி சிவன், குளித்தலை கந்தன், ஈங்கோய் மலை பார்வதி. இந்த சோமாஸ்கந்த வடிவத்தினை ஒரே நாளில் தரிசித்து பிறந்த பயனை அடைவோம். மரகத மலைக்கு 9 சிகரங்கள் ஏற்பட்ட வரலாற்றை இப்போது பார்ப்போம். ஒரு சமயம் திரு கைலாயத்தில் பெருமானது சன்னதியில் சித்தர்கள் 9 பேர் சென்று தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் எதுவென்று கேட்க, அம்மையப்பன் சித்தர்களில் காவிரியின் வடகரையிலுள்ள மரகத கிரிக்கு சென்று தவம் செய்தால் யாம் அங்கு உமக்கு காட்சி அளித்து வேண்டிய வரங்களை நல்குவோம். இனிமேல் அச்சிகரம் 9 முடிகளை கொண்டு விளங்கும் என்று அருளினார். அது கேட்டு மகிழ்ந்த சித்தர்கள் மரகதாச்சலத்தை அடைந்தவுடன் அம்மலைக்கு 9 முடிகள் உண்டாயின. இந்த அற்புதத்தை கண்டு அதிசயித்த சித்தர்கள் காவிரியில் நீராடி சிவபிரானை இடைவிடாது கருத்தில் இருத்தி 12 ஆண்டுகள் தவம் செய்தனர். அதன் பிறகு வில்வ இலைகள், புன்னை, அரளி, மாதுளை, மந்தாரை, கொங்கு, இலவு ஆகியவற்றால் அர்ச்சித்து பஞ்ச காவியங்களாலும் இளநீர், சந்தனம் ஆகிய அபிஷேக பொருளாலும் விதிப்படி பூஜித்தனர். பழ வகைகள், சித்திரான்னம் ஆகிய நிவேதனங்கள் செய்து சத்திரம், சாமரம், நிறுத்தம், கீதம், தாம்பூலம் ஆகிய உபச்சாரங்கள் செய்து பரமசிவனை தோத்திரம் செய்து வணங்கினார்கள். சித்தர்களின் தவத்திற்கு இறங்கி சிவபிரான் காட்சி தந்ததும் 9 சித்தர்களும் விழிகள் ஆனந்த நீர் பெருக கைகளை உச்சியில் கூப்பியவாறு பெருமானது பாத கமலங்களில் விழுந்து வணங்கி தோத்திரம் செய்தனர். தேவாதி தேவா, மரகதாச்சல நாயகா, ஞானமூர்த்தியே, பசுபதியே, பரமயோகியே, மும்மூர்த்திகளுக்கும் மேலானவனே, புவனாதிபதியே, அன்பருக்கு அன்பனே, வாக்கும் மனமும் கடந்த ஆனந்த மயனே, கருணை வடிவே, பிரணவ பொருளே, நினது திருவடிகளை வணங்கி உய்ந்தோம். உம்மையன்றி பிரிதொழியும் வேண்டாம், நின்னடிக்க அபயம் என்றெல்லாம் போற்றினர். உலகோர் உய்யும் வண்ணம் ஈங்கோய் மலையில் உமாதேவியாருடன் தாங்கள் எப்பொழுதும் வீட்டிருக்க வேண்டும். இங்கு வரும் அடியார்கள் வேண்டிய யாவும் சித்திக்க அருள் புரிதல் வேண்டும். 64 கலைகளும் எங்களுக்கு எளிதில் விளங்குமாறு கருணை புரிய வேண்டும் என்று வரம் வேண்டினர். அவ்வாறே ஆகுமாறு வரம் அருளிய பெருமான் அவர்களை எப்போதும் அம்மலையிலேயே இருக்குமாறு திருவருள் புரிந்தார். அதனால் அவர்கள் இன்னமும் அங்கு வசித்து வருகிறார்கள் என்று முனிவர் கூறினார். பிரம்மன் வழிபட்டது. தனக்கு ஏற்படும் ரஜோகுணம் நீங்க வேண்டி கிருதயுகத்தில் பிரம்மதேவன் இத்தலத்தை அடைந்து
பிரம்ம தீர்த்தம் ஏற்படுத்தி அதில் பிரம்ம ஞானம் எனத் தொடங்கும் மந்திரத்தை ஜபித்தவனாக அதில் ஸ்நானம் செய்து திருப்புளிய மர நிழலில் ஜபம் செய்தும் தானங்கள் செய்தும் இறைவனை பலகாலம் பூஜித்து வந்தார். இவ்விடத்தில் செய்யும் தான பலன்களை அளவிட முடியாது. இதனை செய்பவர்கள் இம்மை மறுமை பலன்கள் பெற்று உத்தம லோகத்தை அடைவர். பக்தர்களே, இன்றைய தினம் திருச்சி ஈங்கோய்மலை அருள்மிகு மரகதவல்லி சமேத அருள்மிகு மரகதாச்சலேஸ்வரர் திருத்தலத்தை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள். ஓம் நம சிவாய.